friends, so இன்னைக்கு நைட் வந்து டின்னருக்கு பாஸ்தா கேட்டிருந்தாங்க குட்டீஸ். அதனால ஸ்பெகதி இருந்துச்சா, அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாட்டு கீரை இருந்துச்சு, பாலக் இருக்குல்ல அது இருந்துச்சு. ஸோ பாலக் பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்பெகதி தான். ஸோ நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி கொதிக்குது, அதில் வந்து நம்ம உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பாஸ்தா ஃபுல்லாக தண்ணியில் முங்கட்டும். ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸ் பாட் மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்பெகதி எல்லாம் குக் பண்ணும்போது. அப்போ தான் அது என்ன சொல்ல டக்குன்னு வந்து உள்ளே முங்கும். ஸோ இந்த பேக்கேஜ் டைரக்ஷன் படி இந்த பாஸ்தா வந்து 11 மினிட்ஸ் குக் பண்ணும். ஓகே, ஸோ 11 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். இது குக் ஆகிற டைமில் நம்ம ஸ்பினச் க்ரீம் சாஸ், பாலக் சாஸ், கீரை சாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம பாஸ்தா குக் ஆகிற டைமில் நம்ம வந்து இந்த ஸ்பினச் க்ரீம் சாஸ், ஓகே, அதுக்கு வந்து நான் ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த ஆலிவ் ஆயில் இன்னும் நான் ஹீட் பண்ணல, அதாவது இன்னும் அடுப்பை பற்ற வைக்கல. இதில் 6 பெரிய பல்லு பூண்டு போட்டிருக்கேன், இன்னும் அடுப்பை ஹீட் பண்ணல. ஸோ பூண்டை போட்டதுக்கு அப்புறமாட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஆலிவ் ஆயிலில் இந்த கார்லிக் வந்து இன்ஃப்யூஸ் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம கார்லிக் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாச்சு. இப்போ இதில் வந்து கேஷ்யூநட் ஒரு 6 பல்லு கேஷ்யூநட் போட்டிருக்கேன். கேஷ்யூநட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும் இந்த பாஸ்தா சாஸ்க்கு. அதுக்கப்புறமாட்டு கீரை, நான் வந்து இங்கே பாலக்கை வந்து கழுவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்மளோட கீரை வந்து நல்லா வெல்ட் ஆயாச்சு. அதோட ரா ஸ்மெல் வந்து நான் மணக்கி பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ரா ஸ்மெல் வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் கூல் ஆனோடனே இதை மிக்சியில் எடுத்து ஸ்மூத்தாக பியூரே பண்ணிட போகிறேன். ஓகே, ஸோ மிக்சி ஜாரில் எடுத்தாச்சு. இதை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சாஸை அரைச்சாச்சு. அதை நான் எவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன் பாருங்க. அதை நான் திருப்பி இந்த பேன்லேயே ஊற்றிடுறேன். க்ரீமியாக இருக்கும், எந்த வித க்ரீமும் ஆட் பண்ணாமல். ஸோ மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து இதை ஆன் பண்ண போகிறோம். இன்னும் இதில் சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு கொதி வரட்டும். ஸோ இப்போ இந்த சாஸுக்கு வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அது வந்து அந்த பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு, டேஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த புளிப்பு கொடுத்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி. இப்போ இதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ஆட் பண்ணும், உப்பு பெப்பர் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி இந்த சாஸ் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ இதில் பாஸ்தாவை போட்டுடலாம். ஸோ இப்போ நான் இங்கே வேக வச்சு வச்சுருக்கிற ஸ்பெகதியை ஆட் பண்ணிட போகிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சாஸில். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் சாஸ் ஸ்பினச் பாஸ்தா ரெடி. 1 மினிட் வெயிட் பண்ணு. ஸோ நான் ஆக்சுவலி அனுஷா கூட ஃபேஸ் டைம் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு வந்து இடையில வாய்ஸ் கேட்குது. இப்போ நம்மளோட ஸ்பினச் பாஸ்தாவை பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து க்ரீன் பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கீரை மாதிரியே இருக்காது உங்களுக்கு, நல்ல க்ரீமியாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த ஸ்பெகதியை கோட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ க்ரீன் பாஸ்தான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ஸோ
ஸோ ஒரு ஹெல்தி பாஸ்தா கொடுத்த மாதிரியும் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி டின்னர்.